அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் உள்ள அத்தனை மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப பாத்தீங்கன்னா ப்ரௌடா ஃபீல் பண்ற பெண்களும் இருப்பீங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம அச்சீவ் பண்றதுக்கான என்ன வழின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் அந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஏன்டா பிறந்தோம், எதுக்குதான் பொண்ணா பிறந்தோமோ, நம்மளால மத்தவங்கள மாதிரி இருக்க முடியல, மத்தவங்கள மாதிரி சம்பாதிக்க முடியல, சுய சம்பாத்தியம்னு ஒண்ணு இல்லாம ஒருத்தங்க கையை எதிர்பார்த்துட்டு நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க. இதே கேட்டகரியில ஆண்களுமே இருக்காங்க. எல்லா ஜீவராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு கேட்டகரி பிரிச்சுதான் இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கத்தை பார்த்து புலி நம்ம ஏன் சிங்கமா பிறக்கல அப்படின்னு நினைக்க முடியாது. எலி பூனையை பார்த்து நம்ம ஏன் பூனையை சாப்பிடுற மாதிரி ஆண்டவன் நம்ம படைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜீவராசியும் நினைச்சதுன்னா உலகம் எப்படி இயங்கும். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும், தனித்திறமை அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தை அழகா பாத்துக்கிற பெண்களும் பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் தான். அதாவது குடும்பத்தோட சேர்ந்து அந்த கஷ்ட நஷ்டத்தோட அனுபவிச்சு அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு அந்த குடும்பம் உடையாம அவங்க பொறுமையால பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு வராங்க. அது பெரிய சாதனை. சில பேர் இப்ப என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சாதனைங்கிறத நிறைய இந்த சோசியல் மீடியால இந்த சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு தனிமையா இருக்கிறது, நான் சுதந்திரமா சம்பாத்தியம் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு பெருமை தான். ஆனா அந்த சம்பாத்தியத்தினால சந்தோஷமா நம்ம இருக்கமாங்கிறது தான் முக்கியமே. அப்படி பார்த்தா தனிமையில நம்ம இனிமை காண கண்டிப்பா முடியாது. நமக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு நபராவது நம்ம கூட இருக்கணும். அது யாரா வேணா இருக்கலாம். அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், நம்மளுடைய கணவரா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அக்கா, தங்கச்சி, இல்ல ஒரு நல்ல தோழி, இந்த மாதிரி யார் வேணா இருக்கலாம். ஆனா நம்ம சக்சஸ்ன்னு சொல்றதுக்கு பின்னாடி அந்த சக்சஸ நம்ம மட்டுமே அனுபவிக்க முடியாது. அப்படி அனுபவிக்கவும் நம்மளால தோணவே தோணாது. நம்ம இவ்வளவு வெற்றி அடைஞ்சிட்டோம், பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்மள வீட்டுக்கு வரவேற்கவோ இல்ல நம்மளை கொண்டாடவோ நமக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கவோ ஒரு ஆள் இருக்கணும். அப்படி ஒரு ஆள் வீட்டுல இருந்தாதான் வெளியே போய் சக்சஸா சக்சஸ் பண்ணிட்டு வரேன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீட்டுல இருக்கிற நபர்களால சந்தோஷங்கள் கொடுக்க முடியும் முழுமையா. அப்ப எல்லாருமே நம்ம தனித்துவமா இருந்துடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில போயிட்டு வர நபர்களை, வெற்றியாளரா வர நபர்களை ஆரத்தி எடுக்கவும், அன்பு காட்டவும், அவங்களுக்கு கால் வலிச்சு அமுத்தி விடவும், அவங்களுக்கு தோல்வி விட்டுற ஆறுதல் சொல்லவும் வீட்டுல ஒரு நபர் இருக்கணும். அப்படி ஒரு நபரும் நிறைய பெண்களாகவும் இருக்கட்டும், ஆண்களாகவும் இருக்கட்டும் இந்த சமுதாயத்துல இருக்காங்க. அவங்கள பத்திலாம் நம்ம யாருமே பெருமையா பேசுறதே இல்லை. சோ அவங்கள பெருமையா பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்ற கருத்துக்கள் உங்களுக்கு கரெக்டா படுது இல்ல இப்படி கூட சொல்லலாம் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லணும். தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நேற்று சனிக்கிழமை மீன் வாங்க தான் போயிருந்தோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நான் நான்வெஜ் செய்யலை. ஸோ அதனால் யோகி ரொம்பவே பார்த்தீங்கன்னா நாக்கே எனக்கு செத்து போச்சுமா, ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னா. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்றனால எனக்கு நிறைய விஷயங்கள் இப்போல்லாம் செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு. சரி, அதனால் பார்த்தீங்கன்னா இனி இந்த வாரம் போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான்வெஜ் எடுக்க போயிருந்தோம். அதாவது மீன் தான் வாங்க போயிருந்தோம். இந்த வாரம் மட்டன் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் யோகிக்கும் ரொம்ப மீன் பிடிக்கும், அதான் வாங்க போனோம். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியிலேயே சமயபுரம் மாரியம்மனுடைய பூ வந்துருச்சு. முதல் பூ நிறைய ஊர்லேருந்து கொண்டு போடுவாங்க. அதில் சாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டே அப்படியே நாங்கள் போனோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அந்த மூணாம் பூங்கிறது ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. எங்கள் ஏரியாவில் மூணாம் பூ தான் நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்க முடிஞ்சால் வீடியோ எடுத்து காமிப்பேன் கண்டிப்பாக. காலையிலேயே சமயபுரம் மாரியம்மனுக்கு பூவெல்லாம் போட்டாச்சு. இன்னைக்கு விமன்ஸ் டே அதுமா. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இந்த டே நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் மைண்டில் வச்சுருந்தேன். ஏன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம மனசில் தான் இருக்குது. அது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, நம்ம சின்னதாக ஒரு ஸ்வீட் செஞ்சால் கூட அது சந்தோஷம் தான், அது செலிப்ரேஷன் தான். அப்படி தான் நான் நினப்பேன். அதே மாதிரி நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி வெளியே போனாதான் சிங்கப்பெண், வீட்டில் இருந்தால் அடிமை பெண் அப்படிலாம் கிடையாது. வீட்டில் சைலண்ட்டாக இருந்து வீட்டில் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு ஆணுடைய சம்பாத்தியத்தில் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா சிங்க பெண்கள் தான்.
அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியாக வாழ்கிறது, அதாவது அது என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சம்பாதிக்கணும் தான். ஆனால் அந்த சம்பாத்தியத்து மூலமாக யாருக்கு சந்தோஷம் வந்து வரப்போகுது, நம்ம அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து வெளியே போய் சம்பாதிக்கும் போது என் வீட்டுக்காரருக்காக ஹெல்ப்புக்காக நான் வந்து போனேன். அப்போ வந்து லோன் வாங்கணும், வீடு கட்டுறதுக்கு லோன் வந்து உதவுச்சு, என்னுடைய சம்பளமும் வந்து இருந்தனால அது ரொம்ப வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறது சந்தோஷம் தான். நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீ யார் அதை கேட்க அப்படின்னு வந்து நீயா நானாங்கிற போட்டி வரும்போது அந்த சம்பாத்தியத்தினால சந்தோஷமும் வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலைக்கு போகணும்னு தோணுச்சு. எனக்கு வேலைக்கு வந்து எனக்கு சூழ்நிலை வந்து எனக்கு வந்து வீட்டு பக்கத்துலேயே அமைஞ்ச போது நான் வேலைக்கு வந்து போகும்போது எனக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 வேலை கிடச்சிது, நல்ல சம்பளத்தில் கிடச்சிது. ஆனால் ரொம்ப தூரம் தள்ளி கிடச்சிது. ஆனால் அங்கே போயிருந்தால் நான் தனியாக வந்து ஹாஸ்டலில் கூட இருந்து நான் வந்து வேலை பார்த்துருப்பேன். ஏன்னா எனக்கு ஹாஸ்டலில் தங்கி நான் வேலை பார்த்த அனுபவம் எனக்கு இருக்குது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அது மாதிரி போயிருக்கிறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அதனால் வந்து குழந்தையும் இப்போ இருக்குது. அந்த குழந்தைக்கு நம்மளுடைய இப்போ வந்து அவங்க பக்கத்தில் நம்ம இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய வேலைக்காக நான் போயிட்டேன் அப்படின்னா வீட்டை வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருக்குது. அது வந்து என் வீட்டுக்காரும் நானும் பேசி முடிவு பண்ணோம். சரி, இப்போதைக்கு நம்ம வந்து நல்ல வேலை வந்து லோக்கல்லே கிடைச்சிக்கிது, நம்ம திருச்சிக்குள்ளே கிடைக்கிது அப்படின்னா நம்ம போகலாம். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வேணாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறதே நல்லது, அதுவே வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டங்களில் நம்மளால் வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை நிறைய பெண்களுக்கு வந்து நல்லா படிச்சுட்டு நல்ல திறமை வாய்ந்த பெண்கள் எல்லாமே வந்து கிச்சனில் வந்து சாதமும் குழம்பும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும். ஏன்னா அவங்களுக்கு திறமை இல்லைன்னு இல்லை, சில சூழ்நிலைகள் அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து அவங்க மட்டும் இல்லை, மற்றவங்க முடிவு எடுக்கிறது மட்டும் இல்லை, அந்த பெண்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் முடிவு எடுத்தது நானும் தான். அவ்வளோ தூரம் போய் இருந்துட்டு நம்ம எதுக்குடா வாழணுங்கிற மாதிரி சில நேரங்களில் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகங்கிறனால நான் வந்து கடவுள் என்ன கொடுக்குறாரோ அது வந்து நல்லதுக்காக தான் இருக்கும். நான் வேலைக்கு போனதும் வந்து நல்லது. இப்போ நான் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இனிமேல் வேலை கிடைச்சாலும் நான் ரொம்ப வந்து ஆக்டிவாக வந்து வேலை பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வேலை செய்கிறதுக்கு என்றைக்குமே நான் வந்து பயப்பட்டதும் கிடையாது, அதுக்கு தயங்கினதும் கிடையாது. என் வேலையை வந்து பர்ஃபெக்டாக செய்வேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலை செஞ்ச இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கும் போதே தெரிஞ்சுக்குவேன். எனக்கு நானே மார்க் போட்டுக்குவேன். ஸோ அதனால் வந்து வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து ரொம்ப வந்து நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து வரக்கூடாது, நமக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து பணம் இல்லை அப்படிங்கிற வந்து ஒரு விஷயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட டெய்லியுமே எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும், அதை நான் சேர்த்து தான் வைப்பேன், அனாவசியமாக செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்புக்கையுமே நான் பேங்க்கில் போடுற அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டுமே அவர்கிட்ட காமிப்பேன். இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வட்டி வந்திருக்கு, இவ்வளோ தூரம் வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த காசை வந்து நான் உன்கிட்ட கொடுக்கலன்னா நான் வேற எதுக்காக செலவு பண்ணியிருப்பேன், ஏதாவது ஒரு வெட்டி செலவு தான் பண்ணியிருப்பேன், அதை நீ வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்களுமே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த தாய் கிழவி படத்துக்கு தான் இன்னைக்கு வந்து போயிருந்தோம். ஸோ விமன்ஸ் டே அதுமா இந்த படத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. சரி, இந்த பார்த்துட்டு வருவோங்கும் போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அந்த படத்துலையுமே வந்து பார்த்துட்டு நான் சொன்னேன், ஏங்க அவங்க ராதிகா மேடம் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருக்காங்கல்ல ஃபினான்ஷியலாக, அதனால அவங்க தைரியமாக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சரியாக அமையல, அதனால வந்து அவங்க வந்து அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணாங்க. அதே மாதிரி நான் வந்து உன்ட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறேன், நான் என்ன சம்பாதிக்கிறேன், எவ்வளோ செலவு பண்ணுறேங்கிறதுலாம் உன்ட்ட தான் சொல்கிறேன். ஸோ அதனால வந்து நீ வந்து என்னை கரெக்டாக வந்து வழி நடத்துகிற, நான் வந்து உன்ட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ நமக்குள்ளே வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகலை, அதனால் நீ அந்த மாதிரி யோசிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே கரெக்டு தான். எல்லா சுச்சுவேஷனும் மற்றவங்க சுச்சுவேஷன் மாதிரி தான் நமக்கும் இருக்கணும், மற்றவங்கள மாதிரி தான் நம்ம லைஃப்பும் இருக்கணும், நம்ம ஏன் ஆசைப்படணும், நமக்கு கடவுள் கொடுத்த லைஃப் இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து சைக்கிள்லேயே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காரில் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சைக்கிளில் போகும்போது நம்ம மட்டும் காரில் போகிறோமேன்னு அவங்க யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கணுங்கிறது அவங்க ஆரம்ப காலகட்ட கனவாக இருக்கலாம், அந்த கார் வாங்குறது அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம், அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய முயற்சிகள் எடுத்து அந்த காரில் வந்து அவங்க போகிறாங்க. அதுக்காக நம்ம சைக்கிளில் போகிறவங்கள வந்து மட்டமாக நம்ம நினைக்க முடியுமா? முடியாது இல்லையா? நம்மளும் அந்த லெவலில் தான் வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி சைக்கிளில் போகிறவங்களுக்கு அந்த காரில் போகிறவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகும், நம்மளும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி தான் வந்து லைஃபுமே ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைகள் மாறும். நம்மலாம் வாடகை காரில் கூட அப்போல்லாம் போயிருக்க மாட்டோம், பஸ்ஸு தான் போயிருப்போம், அதுக்கப்புறம் வந்து வண்டியில் போயிருப்போம். இப்போ வந்து காரில் போகிற அளவுக்கு கடவுள் நம்மளை வச்சிருக்காரு அப்படிங்கும்போது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அடுத்த லெவல் நம்ம முன்னேறிட்டு தான் இருக்கோம். அதுவும் வந்து நல்லபடியாக நம்ம வந்து கட்டுக்கோப்பாக குடும்பத்தோடு சேர்ந்து அனுசரித்து நம்ம இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எப்போவுமே வந்து தனிமையில தான் இருக்கணும், பொருளாதார சுதந்திரம் சொல்லிட்டு நம்ம சம்பாதிக்கிறத நம்ம தான் அனுபவிக்கணும், நம்ம தான் எல்லாம் பண்ணிக்கணும், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் அந்த நீயா நானா போட்டி அப்படிங்கிறது
அப்படிங்கிறது வரும்போது அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. பணம் மட்டும் வேணா இருக்கலாமே தவிர நிம்மதி வந்து பெருசா இருக்காது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள அந்த ஈகோ வந்து இல்லை. அதே மாதிரி என் கணவரும் வந்து பெண்களை வந்து மதிக்கிறாரு. ஒரு மனைவிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுக்கும்போது அந்த மரியாதைக்கான பிரதிபலனை வந்து அவரும் வந்து அனுபவிக்கிறாரு. நானுமே வந்து அதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் யோசிக்கிறீங்க, உங்களுக்கும் நீங்களும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் அதை நினைச்சு நீங்க ப்ரௌடா தான் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் வந்து வேலைக்கு போயிட்டா இந்த வீடா இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் சில பெண்களுக்கும். ஸோ அதனாலதான் அவங்க டிகிரி எல்லாம் கொஞ்ச நாள் வந்து பீரோல பூட்டி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து நம்மளுடைய குடும்பத்துக்காக நம்ம வந்து இந்த காலகட்டத்துல ஸ்பெண்ட் பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்குவோம்னு சொல்லி பொறுமையா இருப்பாங்க. ஸோ அந்த பொறுமைசாலி வரிசையில நானும் இப்ப இருக்கேன். எனக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நான் கண்டிப்பா வந்து பயன்படுத்துவேன். அந்த வாய்ப்புக்கான முயற்சியா தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னுடைய படிப்புக்கு ஏற்ற அந்த அறிவை வந்து நான் வந்து குறைச்சிக்காம அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பெண்ணுக்கு பெண் தான் வந்து எதிரி அப்படிங்கிறது 100க்கு 100 தான் உண்மை. ஏன்னா ஒரு ஆணை விட ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து விமர்சனப்படுறது யாராலனா இன்னொரு பெண்ணால தான். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கும் நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் போட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆஃபீஸில் அவங்களுடைய சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது வேறு வழி இல்லாமல் குடும்ப சூழ்நிலைக்காக வந்து நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க போட்டு போகிறாங்க. ஆனால் அதை விமர்சனம் பண்ணுறது ஒரு ஆண் மகனை விட அதிகமாக வந்து யாருன்னா இன்னொரு பெண்ணு தான். இது போட்டு போகிறது பாரு, எப்படி போகுது பாரு, இதெல்லாம் எங்கே எப்படி சம்பாதிக்குதோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மானத்து மேலதான் அதிகமா வந்து விமர்சனமே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பெண் பிள்ளைகள் தான் வீட்டுல அதிகமா அம்மா கூடயோ அக்கா கூடயோ அண்ணன் தங்கச்சி இது மாதிரி வந்து அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா ஆண் பிள்ளைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வெளி வட்டாரத்துக்கு போயிடுவாங்க. ஆனா அப்படி உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பார்த்து வளர்ந்த பெண்களே இன்னொரு பெண் வீட்டுக்கு புதுசா வரும்போது அவங்கள பத்தி அதிகமா விமர்சனம் பண்றது, தப்பா பேசுறது, இது எல்லாமே பண்றது அதிகமா வந்து பெண்கள் தான். ஒரு பெண் வந்து அதிகமா அசிங்கப்படுறது இன்னொரு பெண்ணால தானே தவிர, கஷ்டப்படுறதும் இன்னொரு பெண்ணால தானே தவிர ஆண்மகன்களால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். எப்ப ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து விமர்சிக்காம அவங்கள வந்து தரைக்குறவா பேசாம இருக்காங்களோ அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான மகளிர் தினமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.